பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இயேசுவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். ஆர்வமாக நீங்கள் காலைதோறும் தேவனுடைய வசனங்களை கேட்கிறீங்க. உண்மையிலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். சரியானபடிக்கு சொல்ல வேண்டுமானால் நீங்கள் பாக்கியவான்களும் பாக்கியவதிகளுமாக இருக்கிறீங்க. சரி, நான் இன்றைக்கு உள்ள வசனத்தை வாசிக்கிறேன். யோவான் சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்க. பஸ்கா பண்டிகை வர 6 நாளைக்கு முன்னே இயேசு தாம் மரணத்திலிருந்து எழுப்பின லாசரு இருந்த பெத்தானியாவுக்கு வந்தாராம். பஸ்கா பண்டிகை வர 6 நாளைக்கு முன்னால பெத்தானியாவுக்கு வந்துட்டாராம். பஸ்கா பண்டிகைன்னு சொன்னா இன்றைக்கு நமக்கு அதான் ஈஸ்டர் பண்டிகை. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு பஸ்கா ஆட்டுக்குட்டியாக மாறிட்டார். அதனால அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டியை வைத்து தான் ஈஸ்டர் பண்டிகை. அப்போ இந்த பஸ்கா பண்டிகையாகிய ஈஸ்டர் தினத்துக்கு 6 நாளைக்கு முன்னால், 6 நாள்னா இன்னைக்கு தான், நம்ம கணக்கின்படி இன்றைக்கு தான் 6 நாளைக்கு முன்னால் இங்கே வந்துட்டார். பெத்தானியாவுக்கு வந்துட்டாரு 6 நாளைக்கு முன்னால. ஏன்னு கேட்டிங்கன்னா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அதிலே 19வது வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கு. நான் வாசிக்கிறேன் பாருங்க. அந்த நாளில பரிசேயர் ஒருவரை ஒருவர் நோக்கி, நீங்கள் செய்வதெல்லாம் வீணென்று அறிகிறதில்லையா? இதோ உலகமே அவனுக்கு பின் செலுந்து போயிற்று என்று சொல்றான், பேசிக்கிறாங்களாம். பரிசேயர் ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன பேசிக்கிறாங்க? இயேசு வந்துட்டாரு 6 நாளைக்கு முன்னாலேயே. என்ன பேசுறாங்க? என்னவா சூழ்ச்சி பண்றீங்கப்பா? இன்றைக்கு உலகமே இயேசுவின் பின்னாலே போகுதுப்பா, என்ன பண்ண போறீங்க இதுக்கு என்று அவங்க ஆண்டவருடைய பாடுபடுத்துறதுக்கு, கொலை செய்யறதுக்கு முயற்சி பண்ணி இதை பார்த்தோன்னே பயந்துடுறாங்க. என்ன பயப்படுறாங்க? உலகமே இயேசுவுக்கு பின்னாலே போகுது அப்படின்னு. இன்னைக்கு கூட அதே தான். உலகத்தில் எல்லா நாடுகளிலேயும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவின் சுவிசேஷ துனி எல்லா இடங்களிலேயும் பரவி இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் இயேசுவின் பக்கமாக திரும்பி கொண்டிருக்கிற காலத்தில் வந்து இருக்கிறோம் நம்ம. அல்லேலூயா. கர்த்தர் நிச்சயமாகவே அந்த வாக்குத்தத்தத்தை இந்த நாட்கள் நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். உலகத்தில் உள்ள அத்தனை மக்களும் இயேசுதான் தெய்வம் என்று அறிந்து கொள்வார்கள். அந்த நாள் நெருங்கி கொண்டிருக்கிறோம். இதை அன்றைக்கே பரிசேயர் சொல்லிட்டாங்க, உலகமே இயேசுவுக்கு பின்னாலே போகுது. பிரைஸ் தி லார்ட். இது உண்மை, நடக்க போகிறது. உங்களுடைய பிரயாசங்கள், என்னுடைய பிரயாசங்களை கர்த்தர் வாய்க்க செய்வார். God bless you.